இந்த வீடியோவில் நம்ம புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நெல்லை சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 100 துவரம்பருப்பு கழுவி குக்கரில் வச்சுருக்கேன் வேகிறதுக்காக. அதில் 25 கிராம் பைத்தம்பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கழுவி. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 100 தக்காளி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயத்தூள் போட்டாலும் நல்லதாக, கட்டி போட்டால் நல்லாயிருக்கும், பெருங்காயம் வாசனையாக இருக்கும். இப்போது மூடி வச்சிடலாம். விசில் ஒரு 6 விசில் விடுங்க. அவ்வளோதான், பருப்பு வெந்துடுச்சு. வெட்டி வச்சுருக்க புடலங்காவை போடுங்க, எடுத்து போட்டு ஒரு விசில் விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் புடலங்காய் கொஞ்சம் ரொம்ப இலசாக இருந்தால் அப்படியே வெந்துடும். கொஞ்சம் முத்துனா மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் வேக வச்சுருக்கேன். ஒரு விசில் விடுங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். காய் போட்டோன்னே தண்ணி இல்லாமல் இருந்தாலும் ஊற்றுங்க, தண்ணி இருந்துச்சுன்னா ஊற்றாதுங்க. ஒரு விசில் விடுங்க. குக்கரை மூடி வச்சுன்னா ஒரு விசில் விட்டுருங்க. அது வெந்துட்டு இருக்கும்போதே பக்கத்து அடுப்பில் வானல் வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றலாம். 25 ml எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே உளுந்து கொஞ்சம் போடணும் வாசனைக்காக. 1 டீஸ்பூன் வெந்தயம் போடணும். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. கருவேப்பிலை போடணும். பச்சை மிளகாய் தேவையான பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். நான் 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பொடிசா அதையும் போட்டிருக்கேன். போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். அப்படியே அந்த புடலங்காயும் வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் போடுங்க. வேக வச்சுருக்க புடலங்காய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தேங்காய் அரை மூடி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட் இதில் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை போட்டு நான் கிளறுறேன். தண்ணியெல்லாம் வேகிறதுக்கு, அது தண்ணியெல்லாம் சுண்ட நல்லா கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. புடலங்காய் கூட்டு ரெடி. எப்படி சொல்லுவாங்களா? நம்ம நெல்லை சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.